சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை ரொம்பவும் துல்லியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால் முறையற்ற காதல், முறையற்ற தொடர்பு, முறையற்ற உறவு உணர்வு, அதாவது பையனை விட பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த ஓரின சேர்க்கை அப்படின்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள், வழக்கமாக இருக்கக்கூடிய ஆண்மை குறைவாக இருப்பது, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாமல் கோபப்படுவது, இதையெல்லாம் பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது. இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது. இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், கேது, ராகு, சனி, இந்த 4 கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது, இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது? இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். ஒரு 50 நாளைக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை, இதுல செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா கோபம், வீரியம், ஆத்திரம், வேகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம், எதற்கும் அடி பணியாமல் செய்வது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை, முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது. இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது, எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பது. இரத்த காரகன், யுத்த காரகன், சகோதர காரகன், பூமி நிலை காரகன், இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் கிரகம். போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம கருணை, மன்னிப்பு, இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை, தனது நாட்டுக்காக, தனது மொழிக்காக, தனது இனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன், ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும், சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும். எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது, அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ராசியில கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இவர்களுக்கு இந்த கேதுவுடன் செவ்வாய் என்ற கிரகம் சேரப்போகிறார். என்ன சார் பண்ண போகிறார்? இப்ப 7இல் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இதே செவ்வாய் பார்க்க போகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை ரொம்பவும் துல்லியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ வரிசையா எடுப்போம். சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். 4ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேருவதனால் வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, தாயார், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளணும். வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேரு, அப்பாரட்டஸ் ரிப்பேரு, அப்ளையன்சஸ் ரிப்பேரு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேரு, இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளணும். இங்க ஏற்கனவே ராசியில கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுல செவ்வாய் வரும் பொழுது தலையில சூடு விழுகும். அப்போ ஓவர் ஹீட்டு, மைக்ரைனு, ஒத்த தலைவலி, இரட்ட தலைவலி எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதற்குண்டான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால் முறையற்ற காதல், முறையற்ற தொடர்பு, முறையற்ற உறவு உணர்வு, அதாவது
பையனை விட பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த ஓரின சேர்க்கை அப்படின்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள், வழக்கமாக இருக்கக்கூடிய ஆண்மை குறைவாக இருப்பது, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாமல் கோபப்படுவது, இதையெல்லாம் பொதுவாகவே இந்த செவ்வாய் ராகு பார்வை என்பது ஏற்படுத்தும். இதுல உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்தின் மூலம் உங்களை நீங்கள் பாதுகாத்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள். மனம் அலைபாயும், இதனை நீங்கள் தான் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ செவ்வாய் என்பவர் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இப்போதான் பயப்புள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நான் பைக் எடுக்கிறேன், ஆக்ஷன் படத்துல ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன், 8 போடுறேன், 88 போடுறேன், நான் இப்போதான் பைக்கை என்ன சொல்லுவாங்க, இந்த இப்படி ஃப்ரண்ட் வீலை மட்டும் தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் பிரேக் அடிக்கும் போது இப்படி பேக் வீலை தூக்கி காமிக்கிறேன்பாங்க. இதெல்லாம் வேலியில போற வானாயை தூக்கி எங்கேயோ போட்டுக்கிற கணக்காயிடும். செவ்வாய் சனி பார்வை 8ஆம் இடத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக இன்னைக்கு பிறந்த ஒரு பாப்பா மாதிரி அப்படியே பத்திரமா நீங்க உங்களை பார்த்துக்கணும். ஒரு 50 நாளைக்கு ஓப்பனா சொன்னா ஆதிவாசி அடக்கிவாசிலாம் ஏதோ ஒரு படத்துல சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படியே மெதுவா போகிறது, மெதுவா வர்றது, மெட்ரோ ட்ரெயின்ல போகிறது, டவுன் பஸ்ல போகிறது, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டால் போதுமானது. புது நண்பர்கள், புது தொடர்புகள், புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே நோ. இன்டீசன்ட் ப்ரொபோசல் சினிமா மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்கலாம். லைவ்ல பார்த்தோம்னா பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டத்துல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புது வரவு, புது நபர், புது ப்ரொபோசல் எல்லாம் 1க்கு 2 தடவை டீட்டெயில்டா நீங்க பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம் மர்மஸ்தானம். மர்மஸ்தானத்தில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, அங்கே ஹீட் ஏற்படுவது, பைல்ஸ் ஏற்படுவது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு இதுல ஆறுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருத்துவம் கூட நீங்க ஒரு புது டாக்டரை போய் பார்க்குறேன், புது மெடிசனை ட்ரை பண்றேன் அப்படின்லாம் ரிஸ்க் எடுக்காம, உங்களுக்கு இது நாள் வரை யாருடன் நீங்கள் பயணித்தீர்களோ அவங்களோடவே டிராவல் பண்றது பெஸ்ட். ஏன்னா சில நேரத்துல இந்த காம்பினேஷன் ரசாயனம், இப்போ மருந்துங்கிறது கெமிக்கல் தான், அது ஒரு விதமான பாய்சன் தான். கம்மி டிகிரியில அந்த பாய்சனை உடம்புக்குள்ள விடுறாங்க, அதனால கூட விபரீதங்கள் ஏற்படும். என்ன வந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியா குரு வழிபாடு செய்வது, ராசியில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கேது இந்த அமைப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, தொடர்ச்சியாக இந்த 50 நாட்கள்லையும் முடிந்தவரை சனிக்கிழமைகளில் இந்த செவ்வாய் சனி பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வருவதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மரை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.